ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்கான வீடியோ. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டானது பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரணும் நடக்க இருக்கு. ஆனால் இந்த ஆண்டு பலன்களை நான் இரண்டாக பிரித்து கொடுக்கறத பார்க்க இருக்கிறேன். ஏன் என்ன காரணம்னாக்கா இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே கிரகங்கள் எல்லாமே வருட கிரகங்கள் எல்லாமே பயிற்சி அடைய போகுதுங்க. அதாவது வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனி பயிற்சியும், 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்று குரு பயிற்சியும், 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கு. அப்போ அதாவது மே மாதம் ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதத்துக்குள்ளாரே இந்த வருட கிரகங்களானது பயிற்சி அடைய போகுதுங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா எல்லா ராசிக்காரர்களுக்கும் அப்படிதான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஜனவரி மாதத்துலேருந்து மே மாத காலகட்டம் வரணும் ஒரு வகையான பலன்களாகவும், மே மாதத்துக்கு பின்னர் டிசம்பர் மாத காலகட்டம் வரணும் ஒரு வகையான பலன்களாகவும் 2 விதமாக கொடுக்கப்பட்டிருக்கேன். அதே போல தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் அது பார்க்கறதுக்கு முன்பாக அவங்களோட ராசியின் அவுட்புட்டா என்ன ஒரு சில விஷயங்களை பார்த்துலாம்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடந்த ஒரு 3 வருட காலகட்டமாகவே பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளானது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துக்கான ஒரு அமைப்புகளாக இருந்துட்டு இருக்கு. வளர்ச்சி இல்லாத ஒரு அமைப்புகள், தடைக்கான ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கு அப்படின்றது உண்மைன்னு இருக்கீங்க. உண்மையான சொல்ல வரேங்க, கடந்த ஒரு 3 வருட காலகட்டமாக கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஷு, மன நிம்மதி குறையுது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றாருடனே பகமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை குறைவுகள், பொருளாதார நெருக்கடிகள், கடன்கள் வரவுக்கு மீறிய கடன்கள் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் தடுமாறுறது, உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகளால கஷ்டப்படுறது, வண்டி வாகனத்தினால தடைகள் ஏற்படுற மாதிரி இதில் நான் சொன்ன விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல இந்த கும்பராசி அன்பர்கள் கடந்த 3 வருட காலத்தில் அனுபவிச்சே தீரணும்னு இருந்தீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றது நீங்க கேட்கலாம். இதுக்கு காரணம் ஜென்மத்தில் வந்த சனி பகவானால ஏற்பட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 7 சனி தாக்கங்கள் இருக்கிறதா உண்மை. ஆனா இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு ஜென்மத்துல சனி இருந்ததால தான் கடந்த 3 வருட காலமா குடும்பத்துல மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷம் கிடையாது, எது செய்தாலும் தடைகள், தாமதங்கள், வம்புகள், சட்ட சிக்கல்களை சந்தித்ததுக்கான ஒரு அமைப்பு அப்படின்றீங்க. ஏன் சார் என்னோட ராசிநாதன் தானே சனி பகவான், ஏன் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாரு அப்படின்றத நீங்க எண்ணலாம். தெளிவா சொல்ல வரேங்க, உங்களோட ராசிநாதனா இந்த சனி பகவான் இருந்துட்டாலும் கூட இந்த சனி பகவான் எனக்கு தெரிஞ்ச அளவு நீதிமான் அப்படின்றதுனால தன் பிள்ளையா இருந்தாலும் அந்த மனிதன் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஜென்மத்துல அவனுக்கு தண்டனைகளும் வளர்ச்சிகளும் கொடுக்கணுன்றதா தெரியுங்க. அப்ப 7 சனி காலகட்டத்தில் முன் ஜென்மத்தில் நீங்க என்னதான் பறைய எடுத்து நல்லது செய்திருந்தாலும் கூட அதுல ஏற்பட்ட துன்பத்தின் விளைவாக செய்த தோஷத்தின் விளைவாக இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி 7 சனி காலகட்டத்தில் இந்த கஷ்டங்களை அனுபவிச்சுதான் தெரிஞ்சுருந்தீங்க. நீங்க மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கல, உலகத்தில் உள்ள அனைத்து ராசிக்காரர்களும் ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆனா நீங்க சொல்லலாம், இது மாதிரி கஷ்டங்கள் இந்த உலகத்தில் யாரும் அனுபவிச்ச மாதிரியே தெரியலையே, நான் மட்டும் தாங்க கஷ்டப்பட்டு இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனா ஒவ்வொரு வீட்லையும் இருந்து பார்த்தா தான் அதோட வலி வருத்தங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே, இல்லை அது உண்மையான ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு 30 வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்காரர்களையும் இந்த 7 சனியானது சனி பகவான் தொட்டுட்டு தான் இருக்கார். அதனால கடந்த 3 வருட காலத்துல நீங்க கடந்த எல்லா இழப்புகளையும் சந்திச்சுட்டீங்க. முக்கியமா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிரந்தரமான வேலை இல்லை. ஒரு மனிதனுக்கு வேலை வாய்ப்பானது பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து கொடுக்கறது தான் உண்மை. ஆனா கடந்த 3 வருட காலமா எவ்வளோ பெரிய வேலைகள் செய்யறதுனால அந்த வேலையினால பலன்கள் கிடையாது, வளர்ச்சிகள் கிடையாது, தொழில் தடையாகி போச்சு, வருமானம் குறைவாகி போச்சு, தொழில்னால நட்டமாகி போச்சு, இருந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், வெளிநாட்டுல இருந்து அந்த வேலையை விட்டுட்டு வந்தேன், 3 வருஷ காலமா வேலை இல்லை, இப்போ வேலை இங்கே ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன், இந்த வேலை நிரந்தரமானதா இல்லை. அப்போ ஒரு 4 நாளைக்கு வேலைக்கு போகிறோம், 3 நாளைக்கு வேலைக்கு போக முடியல, கடனானது வடக்கு மீறி கடன் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மன அழுத்தத்தில் நின்றுருக்கீங்க. இது முன்ஜென்ம கர்மாவின் தொடர்புகள். எத்தனை கோடி ரூபா கடன் இருந்தாலும் கடனை பற்றி கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக அடைச்சே தருவீங்க. ஏன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய கடன்கள் இதே சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக அடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். அதாவது 2028ஆம் ஆண்டுலேருந்து 2030ஆம் ஆண்டுக்குள்ளார எத்தனை கோடி ரூபா கடனாக இருந்தாலும் நீங்கள் அடைச்சிருவீங்க. அதனால கும்பராசிக்காரர்கள் தெளிவான மனநிலையோடுங்க. அதே காலகட்டத்தில் 2028-30 வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளும் பூர்த்தி அடைஞ்சிடும். வீடு, மனை வாசல், வண்டி, வாகனம் இவங்க கூட உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாயிடும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலங்களில் இந்த சனி பகவான் 2025ஆம் ஆண்டு
மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு ஜென்மத்தை விட்டு சனிக்கு விலகி 2ஆம் இடத்துக்கு வருவது ஒரு மிகப்பெரிய விசேஷமான ஒன்று. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகள் கொடுப்பார். ஆனால் பாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் தடைகளை நீக்கி வருமானத்தை பெறக்கூடிய ஒரு காலத்தை கொடுப்பார்ன்றீங்க. அதனால சனி பகவான் இந்த வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பை கொடுக்க போறாருன்றீங்க. அதனால நீங்க எதுவும் கவலையப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதிர்கால வாழ்க்கையானது உங்களுக்கு சிறப்புமா அமைய போகுது அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் ராகு பகவான் 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துல கேதுவும் தாண்டி தொடக்கத்தில் இருக்கார். ஆனால் 2ல ராகு இருக்கக்கூடிய காலங்களில் வரவுக்கு மீறிய செலவுகள் கடன், அதாவது ₹1 காசு கூட கையில் நிற்கலையேன்ற ஒரு அமைப்பு விடுவாங்க. ராகுக்கு 10 10 ஏன்னா ஒரு ராகு பகவான் அப்படின்றது தலைப்பகுதியிலிருந்து நெஞ்சு பகுதி வரலும் ராகு பகவானாகவும், நெஞ்சு பகுதியிலிருந்து பாதம் வரலும் கேது பகவானும் செயல்படுகிறார். அப்போ இங்கே சாப்பிடக்கூடிய சாப்பாடானது வயிறில் போய் செரிக்கணும். அப்போ ராகு பகவானுக்கு வயிறே இல்லை அப்படின்ற போது ராகு பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருந்தா முக்கியமாக சொல்ல வரேங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ₹1 கோடி சம்பாதிச்சாலும் உங்களுக்கு ₹1 கோடிக்கு மேலே ₹1 செலவு இருக்குமா தவிர ₹1 மீதம் பண்ணணும் அப்படின்றது வாழ்க்கையானது கடந்த 3 வருட காலமாக இல்லை. அப்போ இது காரணம் என்னன்னாக்கா ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது காரணம்ன்றீங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் வந்துட்டு இருக்கும். ஆனால் வருகின்ற 2025 மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை நோக்கி வரதுனால இந்த பொருளாதார தடையிலிருந்து மீண்டு வருவீங்க. ஓரளவுக்கு பணங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. கேது பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வரதுனால திருமண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தவிர மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுதுன்றீங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு தெளிவாக சொல்ல வரேங்க, மே மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்களும் உங்களோட வாழ்க்கையில் தொடர போகுது. அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2025 மே மாத காலகட்டத்திற்கு பிறகு உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். 5ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்குது. அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவானின் பார்வையானது உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் வீடு மனை வாசல் வாங்கக்கூடியவங்க, வீடு மனை வாசல் கட்டக்கூடிய அமைப்புகள், பொருளாதார அபிவிருத்தி பெறக்கூடிய காலகட்டங்கள், தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், தொழில் மூலமாக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், உங்கள் குடும்பத்தில் ஒரு வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகுதுன்றீங்க. அதனால் தெளிவாக சொல்ல வரேங்க, இந்த வருட காலகட்டத்தில் குரு பயிற்சிக்கு பின்னர் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் நிறைந்த ஒரு காலகட்டம் தொடர போகுது. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால தெளிவான முடிவெடுப்பீங்க. கவலைப்படாதுன்னா ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்தேன் தோல்வி அடைஞ்சு போச்சுன்ற பய உணர்வுகள் இருந்துருப்பீங்க. ஆனால் அவர் இந்த மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தெளிவான சிந்தை பிறக்கிறதுனால எண்ணக்கூடிய எண்ணங்களும் செயல்களும் திறமாவே செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கின்றீங்க. அதே போல இந்த குருபகவானின் பார்வையானது உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பட இருக்கு. 9ஆம் இடமானது தந்தை வழி உறவுகள், தந்தை மூலியமா ஆதாயங்கள் இருக்கீங்க. அப்போ உங்கள் தந்தைக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும். இப்போ நீங்க சொல்லிட்டு இருப்பீங்களா, நான் வணங்காத தெய்வம் கிடையாது, செய்யாத தான தர்மங்கள் கிடையாது, ஆனா என்னை மட்டும் ஏன் இப்படி இந்த தெய்வம் வாழ்த்துதுன்னு இருப்பீங்களா, அந்த தெய்வமானது உங்களை காத்தல்ன்றதுக்கு இந்த நேரத்தில் உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கூடிய காலகட்டங்கள் மே மாத காலகட்டத்துக்கு பிறகு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தொடர் இருக்கு அப்படின்றது வரீங்க. அதே போல இந்த ராசிக்கு உங்க ராசிக்கு 16ஆம் இடத்துக்கு வருகின்ற 2025 மே மாதம் 14ஆம் தேதி பிறகு குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்க போறீங்க. அப்ப லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தையே பார்க்கிறார். அப்ப 11ஆம் இடமானது அல்ல குறையாத ஒரு இடம் அப்படின்றீங்க. இந்த நேர காலகட்டத்தில் எந்த அளவுக்கு எனக்கு பணம் வேணும், பொருள் வேணும், நகை வேணும், ஆடம்பர வாழ்க்கை வேணும்ன்ற நோக்கி போய்கிட்டு இருந்தோ அது எல்லாமே உங்களை தூக்க முடியாத அளவுக்கு இதே குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்றீங்க. அதனால தெளிவா சொல்ல வரேங்க, கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் 7 சனி முடியல தான். 2026ஆம் ஆண்டு வரலுமே இருக்கிறது, 2027ஆம் ஆண்டு வரலுமே உங்களுக்கு 7 சனி இருக்க போறது ஒண்ணுதான். ஆனா இருந்துட்டாலும் இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து 2026ஆம் ஆண்டு மே மாத காலகட்டம் வரலும் குருவின் பரிபூர்ண பார்வை லாபஸ்தானத்தை கிடைக்கிறதுனால தொழில் மூலமா லாபங்களும், தொழில் வளர்ச்சியும், பொருளாதார அபிவிருத்தியும், குடும்ப மேன்மையும், கடன்கள் அடையக்கூடிய அமைப்புகளும் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். மூத்த சகோதரத்தினால ஒரு ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி திருமணம் நடைபெற்று திருமண வாழ்க்கையில தடைகள் ஏற்பட்டு பிரச்சனை பிரிவுகின்ற மாதிரி இருந்திருந்தால் கூட 2வது திருமணம் அமையத்துக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்கிறது. ஏன்னா 11ஆம் இடமானது இளைய தரத்தை குறிக்கக்கூடிய இடங்க. இப்போ 2வது திருமணம் அடையத்துக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்க எதுவும் தோண்டு கொள்ள வேண்டாம். உண்மையாக சொல்ல வரீங்க, உங்களுக்கு நான் உத்தரவாதம் தரேன், கும்பராசியார்கள்
நபர்களுக்கு கொஞ்சம் தோன்றலாம் போக வேண்டாம். வாழ்க்கையில் உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு. அது 2025 மே மாத காலகட்டத்துக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய காரியங்களுமே உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலத்தில் உருவாகும். ஆனால் வண்டி வாகனத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாகுங்க. இரவு நேர பயணங்களை குறைச்சிக்கிறதுக்கான உருவாகும். வண்டி வாகனத்தில் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் 2027 ஆண்டு வரமே இருக்கிறத பார்க்க முடியுது. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த தோஷம் கிடையாது. வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருட காலத்தில் நிரந்தரமான வேலை வாய்ப்பு உருவாகும் போது வேலைக்காக ஊரை விட்டு வெளிநாடு தொடர்புறதுக்கான வாய்ப்பு உண்டு. திருமணமே ஆகும்னு சொல்லி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருட காலத்தில் கண்டிப்பாக திருமண யோகங்கள் உருவாகும் போது குழந்தை பேரை நியமனம் கொள்ளக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உருவாகுது. முக்கியமாக தெரிந்த சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அதனால இந்த வருட காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.